ஒரு கொலையாளியுடைய முகத்தை விட்னஸ் டிஸ்கிரைப் பண்ண ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அதை வரைகிறாரு. வரைஞ்சு முடிஞ்சதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு டோவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான மலையாளம் கிரைம் த்ரில்லர் ஐடென்டிட்டி படத்தோட கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல மெடிக்கல் காலேஜ் லைப்ரரியில ஹரன் சங்கருங்கிற 13 வயசு பையன் புக்கெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறத காட்டுறாங்க. அந்த பையனுக்கு அந்த புக்கோட பேர் கூட சரியா படிக்க தெரியாது. இருந்தாலும் புக்குடைய டெக்ஸ்சர், லெட்டரிங் இதெல்லாம் வச்சு கரெக்டா அரேஞ்ச் பண்றான். அப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற பையன் தான் ஹரன் சங்கர். ஹரனோட அம்மா சுமிதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதே டிபார்ட்மெண்ட்ல ஏஎஸ்ஐயா வேலை பார்த்த பிரதாப் சங்கரை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரதாப் சங்கர் சுமிதாவை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதனால டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேஸையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா மூத்த பொண்ணு தேவகி அம்மாவோட கஸ்டடியிலையும் பையன் ஹரன் அப்பாவுடைய கஸ்டடியிலையும் இருக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. சுமிதாவால அந்த ட்ராமால இருந்து வெளியவே வர முடியல. கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அவங்களுக்கு நீரஜான்னு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. சுமிதாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆல்கஹால் பாய்சனிங்ல இறந்துட்டாரு. செகண்ட் ஹஸ்பண்டுக்கும் சுமிதாவுக்கும் ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல செகண்ட் ஹஸ்பண்ட் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. சுமிதா சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஹரன் அவங்க அப்பா கூட இருந்த வரைக்கும் அவங்க அப்பா அவனை ஒரு கேடட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிறது ஹரனுடைய டிஸார்டராவே மாறி போயிருச்சு. இப்போ ஹரனோட அக்கா தேவகி கைக்குழந்தையோட ஹரன் கிட்ட வரத காட்டுறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு டெக்ஸ்டைல் ஷோரூம்ல ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு பில் பே பண்ண வராங்க. அப்போ கார் கீயை ட்ரையல் ரூம்லயே மறந்து வச்சுட்டேன்னு திரும்ப எடுக்க போவாங்க. அந்த ட்ரையல் ரூம்ல ஒரு மொபைல் மறைச்சு வச்சிருக்கிறதையும் அதுல வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணி நேரா பில்லிங் ஏரியாவுக்கு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற அமீர்ங்கிற ஒரு ஆள் மொபைல வாங்கி பார்த்துட்டு, யார் இதுக்கு முன்னாடி ட்ரையல் ரூமுக்கு போனதுன்னு கேட்குறாரு. உடனே அங்க இருக்கிற ஒரு பையன் மொபைல பிடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சுடுவான். அடுத்த சீன்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சமுத்ரா சில்க்ஸ்ங்கிற பாழடைஞ்ச பில்டிங்கை காட்டுறாங்க. டெக்ஸ்டைல் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்த அமீர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பையன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மொபைலை வாங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு பில்டிங் உள்ள போய் மொபைல்ல இருக்கிற வீடியோவை கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த பொண்ணோட பில்லிங் டீட்டெயில்ஸை வச்சு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கணும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நகுல்ங்கிற ஒரு ஹேக்கருக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பொண்ணோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேன், அந்த பொண்ணோட அட்ரஸும் லொக்கேஷனும் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் நகுல் நான் இப்போ வேலையில் இருக்கேன் இதெல்லாம் பண்ணலைன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்லுவார். ஆனால் அமர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாரு. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு ட்ரையல் ரூம் இன்சிடென்ட் பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. கூட அவங்க ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தெல்லாம் உன்னுடைய உட்பிக்கு சொல்ல வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ அமர் கார்ல அங்க வந்து ட்ரையல் ரூம்ல எடுத்த வீடியோவை காட்டி உனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்னு தெரியும். ஒரே செட்டில்மெண்ட் 3 lakhs கொடுத்து முடிச்சிடு. இல்லைன்னா இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவேன்னு மிரட்டுவாரு. பயந்து நடுங்கி நின்றுட்டு இருக்கிறவங்கள அமர் கார்ல பிக்கப் பண்ணிட்டு ஏடிஎம் கூட்டிட்டு போய் மணியை டிராப் பண்ணி தர சொல்றாரு. மீதி பணத்தை நாளைக்கு செட்டில் பண்ணணும்னு மிரட்டவும் செய்வாரு. அதுக்கப்புறம் வீட்டில் டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. அடுத்த சீன்ல அமர் நகுலுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், எனக்கு 2 நாள் தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா நகுல் பதில் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுவாரு. இப்ப அமர் சமுத்ரா சில்க்ஸ் உடைய அந்த பழடைஞ்ச பில்டிங்குள்ள போறாரு. அங்க யாரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி யாருடா நீன்னு அடிக்க போவாரு. ஆனா அந்த ஆள் அமரை அடிச்சு கெட்டி போட்டுட்டு அவரை கொளுத்தி பில்டிங்கையும் கொளுத்திட்டு மெதுவா நடந்து போவாரு. அடுத்த சீன்ல டிவைஎஸ்பி தினேஷ் சந்திரனை காட்டுறாங்க. அவருக்கு ஹையர் அஃபிஷியல் ஃபோன் பண்ணிட்டு கேரளா தமிழ்நாடு பார்டர்ல எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு. பாடியை தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற சமுத்ரா சில்க்ஸ்ல எரிச்சிட்டு ஆழியார்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால கேரளா போலீஸும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க தமிழ்நாடு வருவாங்க. இப்பொழுதைக்கு நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எதையும் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம், லாக்கர்ல பத்திரமா வச்சிடுங்கன்னு சொல்றாரு. டிவைஎஸ்பியை கர்நாடகா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் செல்ல இருந்து வந்திருக்கிற ஆலன் ஜோசப் மீட் பண்றாரு. அவங்க கூட ஆலிஷாங்கிற ஒரு விட்னஸும் வந்திருக்காங்க. ஆலிஷா ஒரு மர்டர் கேஸுடைய விட்னஸ். ஆனா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. இருந்தாலும் கொலையாளியுடைய முகம் போட்டோகிராஃபிக் மெமரியில நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்பொழுதைக்கு அவங்கள சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்றாரு. டிவைஎஸ்பி நான் தங்கி இருக்கிற பிளாசம் ஹைட் அபார்ட்மெண்ட்லயே நீங்களும் தங்கலாம், என் வைஃப் தான் அந்த இடத்துடைய கேர்டேக்கர்னு சொல்லிட்டு ஆலனையும் அலிஷாவையும் அங்க கூட்டிட்டு போறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் டாக்டர் சுதர்ஷன், ஹரன் ஃபேமிலி எல்லாருமே தங்கி இருப்பாங்க. ஹரன் இப்ப நல்லாவே வளர்ந்துட்டாரு. அம்மா இறந்துட்டாங்க. அக்கா தேவகி டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
தங்கச்சி நீரஜா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹரன் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம அபார்ட்மெண்ட்லயே கராத்தே கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு. ஹரனும் சிஸ்டர்ஸும் ஆலிஷாவையும் ஆலனையும் மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. எல்லாருமே ஒரே ஃப்ளோர்ல தான் ஸ்டே பண்றாங்க. ஆலன் தங்க போற ஃபிளாட்டுக்கு நேரா கீழே தான் டாக்டருடைய ஃபிளாட். டாக்டருடைய போனை அடிக்கடி ஆலனுடைய ஃபிளாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரும். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு திருடன் எதையோ திருடிட்டு போயிருக்கான். அந்த திருடனை ஒரு பையன் பார்த்திருக்கான். அதனால டிவைஎஸ்பி ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லிட்டு அந்த திருடனுடைய முகத்தை வரைய சொல்றாரு. அந்த இடத்துக்கு ஹரன் வராரு. அந்த பையன் டிஸ்கிரைப் பண்றதும் ஆர்டிஸ்ட் வரையறதையும் பார்த்துட்டு அவர் தப்பா வரைகிறாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை எடுத்துட்டு காதை வரைஞ்சு காட்டி அந்த திருடனுடைய காது இப்படித்தானே இருந்ததுன்னு கேட்க அந்த பையனும் ஆமான்னு சொல்வாரு. உடனே ஹரன் இந்த பையன் பொய் சொல்றான், இப்படி ஒரு காது யாருக்குமே இருக்காது, காமிக்ல மட்டும்தான் இது மாதிரி காதை பார்க்கலாம், இந்த பையன் குற்றவாளியை பார்க்கல, வேற யாரோ சொன்னதை வச்சுதான் இந்த பையன் சொல்றான்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் ஆமா நான் திருடனை பார்க்கல, என்னுடைய சிஸ்டர் தான் பார்த்தா, அவளுக்கு பயமா இருந்ததுனால என்கிட்ட சொன்னா அதுதான் நான் டிஸ்கிரைப் பண்றேன்னு சொல்றான். இப்போ ஹரன் அந்த பையன் டிஸ்கிரைப் பண்ண அந்த திருடனோட முகத்தை கரெக்டா வரைகிறாரு. அந்த ஸ்கெட்சை வச்சுட்டு பிளம்பிங் ஒர்க்குக்கு டிவைஎஸ்பி கூட்டிட்டு வந்த ஆள் தான் உண்மையான திருடன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஆலன் அப்சர்வ் பண்ணிட்டு எதையோ யோசிக்கிறத காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஆலன் ஹரனை தனியா கூட்டிட்டு போய் அலிஷா ஒரு மர்டர் கேஸுடைய விட்னஸ், அவங்க கில்லருடைய ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்க ஸ்கெட்ச் போட்டு தரணும்னு சொல்றாரு. ஆனா ஹரன் கேஸுடைய எந்த டீட்டெயில்ஸும் தெரியாம டைம் லைன் கூட தெரியாம ஸ்கெட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுவாரு. ஆலன் இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் கேஸ், கேஸோட எந்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ண முடியாது, இந்த விஷயம் கூட உங்களுக்கும் எனக்கும் தினேஷ் சாருக்கும் மட்டும்தான் தெரியணும்னு சொல்ல ஹரன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஸ்கெட்ச் பண்ணி தரேன்னு ஒத்துப்பாரு. அடுத்த சீன்ல அலிஷா கில்லருடைய ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ண ஹரன் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆலிஷா பென்டகன் ஃபேஸ், தாடி கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும்னு ஒவ்வொரு அடையாளமா சொல்ல ஃபேஸை ரீக்ரியேட் பண்ணிட்டே வராரு. ஒரு கட்டத்துல ஷாக் ஆகி ஸ்கெட்ச் பண்றதை நிறுத்திட்டு செஷன் ஓவர்னு அப்ரப்டா சொல்லிடுவாரு. ஆலன் அதை நோட்டீஸ் பண்ணி ஹரன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கிறாரு. ஹரன் சில சமயம் ஒருத்தங்க ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது மெமரி காம்ப்ரமைஸ் ஆகி வேறொரு ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதை சோர்ஸ் எரர்ன்னு சொல்லுவாங்க, அந்த எரரை இக்னோர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆலன் ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணாம எப்படி எரர்ன்னு சொல்லுவீங்கன்னு கேட்க ஹரன் அவர் வரைஞ்ச ஸ்கெட்சை காட்டுறாரு. அது அச்சு அசலா ஹரன் மாதிரியே இருக்கும். ஹரன் ஆலன் கிட்ட இப்பொழுதுக்கு அலிஷா ரெஸ்ட் எடுக்கிட்டு நம்ம வேணும்னா ஒரு முறை கிரைம் சீனுக்கு போய் ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்வாரு. அடுத்த சீன்ல ஹரன், ஆலிஷா, ஆலன் கிரைம் சீன் இருக்கிற இடத்துக்கு போறத காட்டுறாங்க. அவங்க போக போற இடம் சமுத்ரா சில்க்ஸ், படத்துடைய தொடக்கத்துல காட்டின பாழடைஞ்ச பில்டிங். ஆலிஷா பார்த்தது பிளாக்மெயிலரான அமர் ஃபெலிக்ஸுடைய கொலை தான். அந்த கொலையுடைய விட்னஸ் தான் ஆலிஷா. போற வழியில ஹரன் ஆலிஷா கிட்ட மர்டர் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ஆலிஷா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கால் வந்திருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியை எடுத்துட்டு சமுத்ரா சில்க்ஸ்க்கு போயிருக்காங்க. அங்கதான் அந்த கொலையை பார்த்தது. அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு ஸ்கூட்டியை எடுத்துட்டு திரும்ப வரும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. ஹரன் ஆலிஷாவுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக மியூசிக் பிளே பண்ணிட்டே வராரு. 3 பேரும் கிரைம் சீனை ரீச் ஆகுறாங்க. ஆலிஷா சொல்ல சொல்ல ஹரன் அந்த ஃபேஸை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த முறை ஆலிஷா சொல்றது அப்படியே அவர் ஃபாலோ பண்ணலங்கிறத ஆலன் நோட்டீஸ் பண்றாரு. அதே சமயம் ஹரன் அந்த பில்டிங்ல அமர் ஃபெலிக்ஸை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு வெளியே வரதையும் பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹரன் அந்த ஃபேஸை வரைஞ்சு முடிக்கிறாரு. இந்த முறை டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸை வரைஞ்சிருக்காரு. ஹரன் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்வாரு. ஆனா ஆலன் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சை வாங்கிட்டு போய் ஆலிஷா கிட்ட காட்டி இதுதான் அந்த கில்லரான்னு கேக்குறாரு. ஆலிஷா கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹரன் கிட்ட நீங்க மியூசிக் பிளே பண்ணது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ 3 பேரும் அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப வராங்க. ஹரனுடைய சிஸ்டர் தேவிகா ஆலிஷா கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஆனா ஆலிஷா அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை டாக்டர் சுதர்ஷன் நோட்டீஸ் பண்ணுவாரு. தேவிகா ஆலன் கிட்ட அவங்க வீட்டில் ஆலிஷாவை பார்க்க இருந்த லேடி கான்ஸ்டபிள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்றாங்க. ஆலன் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க தேவிகா நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான், இப்போ நான் அங்கே தான் போறேன், நீங்க என் கூட கார்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹரன் தேவிகா கிட்ட நீயும் நிரஜாவும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்லயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் எந்த கேள்வியும் கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வர ஹரன் அன்னைக்கு ஆலிஷா அந்த பில்டிங்ல என்னதான் பார்த்தா, ஆனா போலீஸ் கிட்ட ஏன் சொல்லலன்னு யோசிக்கிறாரு. ஹரன் டாக்டர் சுதர்ஷனுடைய பூனையை தூக்கி வச்சுட்டு பூனை கழுத்துல ஒரு ஹிடன் கேமராவை கட்டிட்டு ஆலிஷா ஃபிளாட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் ஆலிஷா டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்டு ஆலிஷா ஷாக் ஆகுறாங்க. டோரும் ஓபன் ஆகும். அதே சமயம் டாக்டர் சுதர்ஷன் ஹரன் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஹரன் யாரோ டோரை உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் இங்க வந்தேன்னு சொல்வாரு. இப்போ ஹரனும் டாக்டர் சுதர்ஷனும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாங்க. 2 பேருக்கு நேரா ஆலிஷா கண்ணை நீட்டிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஆலனும் அங்க வருவாரு. ஆலனையும் ஆலிஷாவுக்கு டக்குன்னு அடையாளம் தெரியாது.
டாக்டர் சுதர்ஷன், நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆலிஷா எவ்ளோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் 5 to 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேஸ ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆலன், உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஆலிஷா கிட்ட ஒரு ஃபோட்டோவ காட்டி இது யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறாரு. ஆலிஷாவால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் காட்டின ஃபோட்டோ சூப்பர் ஸ்டாருடைய ஃபோட்டோ தான். அதுவே ஆலிஷாவால கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் சுதர்ஷன் இது ரொம்ப சீரியஸான டிஸார்டர்னு சொல்லிட்டு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆலிஷாவ செக்அப் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஆலன் கிட்டயும் ஹரன் கிட்டயும் ஹியூமனால அனிமல் ஃபேஸை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆலிஷாவுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வந்திருக்கு. அவங்க நல்லா பார்த்து பரிச்சயமான ஒரு முகம் திரும்ப வேற ஒரு ட்ரெஸ்ல வந்து அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு சொல்றாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆலிஷா ஒரு நியூஸ் சேனல்ல பிரைம் டைம்ல வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆளை மீட் பண்றாங்க. அந்த ஆள் அவங்க கிட்ட ஒரு பென் டிரைவை கொடுக்குறாரு. அந்த பென் டிரைவ்ல அமர் ஃபெலிக்ஸ் சீரழிச்ச பொண்ணுங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல ஒரு பொண்ணையும் ஆலிஷா மீட் பண்ணி பேசுறாங்க. இந்த இஷ்யூவை எப்படியாவது பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சேனல் ஹெட் நட்டாஷா கிட்ட பேசுறாங்க. ஆனா நட்டாஷா எந்த ப்ரூஃபும் இல்லாம இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் சோர்ஸ் ஆவது யாருன்னு தெரியணும்னு சொல்லிடுவாங்க. அந்த சோர்ஸ் வேற யாரும் இல்ல, அமர் ஃபெலிக்ஸ் பேசிட்டு இருந்த ஹேக்கர் நகுல் தான். ஆலிஷா நகுலை மீட் பண்ணி நீ தான் சோர்ஸ்ன்னு சொல்லவான்னு கேக்குறாங்க. நகுல், இந்த விஷயத்தை என்னால போலீஸ் கிட்டேயே சொல்ல முடியல, நியூஸ் சேனல்ல நான் எப்படி சொல்றது, அவன் ஏற்கனவே என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ரீசெண்டா அமர் ட்ராக் பண்ண 2 பொண்ணுங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொண்ணுங்களை ஏன் ஹெல்ப் இல்லாம தான் அவன் ட்ராக் பண்ணியிருக்கான். அதுல ஒரு பொண்ணோட அண்ணனை பிளாக்மெயில் பண்ற வாய்ஸ் ரெக்கார்டர் என்கிட்ட இருக்கு, வேணும்னா இது சோர்ஸா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. மறுநாள் ஆலிஷா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மத்த டீடைல்ஸோட ஆலன் ஜோசப் போய் பாக்குறாரு. ஆலன் ஜோசப், இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அனுப்பினவர் தானே உங்களுக்கு அந்த ஃபைலையும் ஷேர் பண்ணது, ஒரே ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நாளைக்கு அந்த கல்பிரேட்டை தூக்கிடுவேன்னு சொல்லுவாரு. அடுத்த சீன்ல நட்டாஷா ஆலிஷாவுக்கு ஃபோன் பண்ணி நீ அனுப்பின டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இதை நம்ம ஒரு ஃபுல் செக்மெண்டாவே ரன் பண்ணலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லுவாங்க. ஆலிஷா சந்தோஷமா நகுலுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா நகுலுடைய மொபைல் நாட் ரீச்சபிள்னு வரும். அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு ஆலிஷா பெங்களூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மர்டரை பாக்குறது, ஆக்சிடென்ட் ஆகுறது எல்லாம். அதோட ஃபிளாஷ்பேக் முடியுது. டாக்டர் சுதர்ஷன் ஆலிஷா கிட்ட 2 ஃபேஸை டிஃபரன்ஷியேட் பண்ற ஃபீச்சர் ஏதாவது இருக்கும், அதை வச்சு ஆளுங்களை அடையாளம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. அடுத்த சீன்ல ஆலன் சுப்ரியாங்கிற ஒரு லேடிக்கு ஃபோன் பண்றதை காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஹரனுடைய போட்டோவை அனுப்பி இந்த ஆளுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும், லாஸ்ட் 6 இயர்ஸ்ல இந்த ஆள் பார்த்த வேலை, போன இடம், ஃப்ரெண்ட்ஸ், அசோசியேட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹரன் கிட்ட மெதுவா நடந்து வந்து நீ எதுக்கு அமர் ஃபெலிக்ஸை கொன்ன, இந்த பில்டிங்கை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஆலன் டிவைஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கில்லர் கிடைச்சாச்சு, அந்த கில்லர் வேற யாரும் இல்லை, ஹரன் தான், நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாரு. டிவைஎஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆலன் அவர்கிட்ட ஹரனை அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. டிவைஎஸ்பி அப்ப அந்த ஸ்கெட்சில் இருந்த ஆளுன்னு கேட்க ஆலன் அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தமிழ்நாடு போலீஸ் அந்த ஸ்கெட்சில் இருக்கிற ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டிவைஎஸ்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் தானாவே வந்து சரண்டர் ஆயிட்டதா சொல்றாரு. இப்போ ஹரன் கூலா நடந்த ஆலன் கிட்ட வந்துட்டு அதுதான் ஸ்கெட்ச், விட்னஸ், எல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல, நான் கிளம்பலாமான்னு கேட்டுட்டு மெதுவா நடந்து போவாரு. ஆலன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஹரன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி அங்க போய் ஹரன் கிட்ட பேசுறாரு. ஆலன் அமர் ஃபெலிக்ஸை எதுக்காக நீ கொன்ன, ஹார்ட் டிரைவுக்காக தான் கொன்னியான்னு கேட்க ஹரன் அப்ப நீ மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண வரல, ஹார்ட் டிரைவுக்காக தான் வந்திருக்க அப்படிதானேன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஆலனுடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னே வரும். மெமரி இஷ்யூ இருக்கிற பொண்ணு சொல்ற சாட்சியம் கோர்ட்ல நிக்காது. அதனால டிவைஎஸ்பி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. இப்போ பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹரனுடைய யங்கர் சிஸ்டர் நீரஜாவை யாரோ சீரழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால குடும்பமே அப்செட் ஆயிட்டு இருக்கும். ஹரனுடைய அக்கா தேவிகா எங்களுக்கு நீ வேணும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதேன்னு ஹரனை சமாதானப்படுத்துவாங்க. சீரழிச்சது வேற யாரும் இல்ல, அமர் ஃபெலிக்ஸ். அந்த அமர் ஃபெலிக்ஸை தான் ஹரன் கொண்டு இருப்பாரு. எஸ்பி ஆபீஸ்ல ஆலனுடைய வண்டி நிக்குது, ஆனா ஆளு மிஸ்ஸிங். டிவைஎஸ்பி கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி ஆலனை விசாரிக்க இப்ப அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இல்ல, தேடிட்டு இருக்கிற குற்றவாளின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல டாக்டர் சுதர்ஷன் ஆலிஷா கிட்ட நீ சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆனா அது சொல்ல வேண்டியது நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹரன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஹரன் இப்ப தன்னை பத்தி ஆலிஷா கிட்ட சொல்றாரு. அவர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதுதான் நீரஜாவை யாரோ சீரழிச்சது. நீரஜாவை மட்டும் இல்ல, நீரஜாவோட ஃப்ரெண்டையும் சீரழிச்சிருக்காங்க. அதோட நிக்காம நீரஜாவுடைய ஃப்ரெண்டுடைய அண்ணன் அன்சாரிக்கு போன் பண்ணி நீ 25 லட்சம் தரலன்னா உன் சிஸ்டர் வீடியோவை எல்லா சைட்லயும் அப்லோட் பண்ணுவேன்னு வேற மிரட்டி இருக்கான். அதனாலதான் ஹரன் அன்சாரியோட அந்த பழைய பில்டிங்க்கு போய் அமர் ஃபெலிக்ஸ்
ஃபெலிக்ஸை கொலை பண்ணது. அன்சாரியுடைய அப்பா அமர் அலி ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு பதிலா நான் சரண்டர் ஆகுறேன்னு ஹரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் தான் இப்போ போலீஸ்ல சரண்டரும் ஆயிருக்கிறது. அடுத்த சீன்ல ஹரன் டிவைஎஸ்பி கிட்ட ஆலன் எஸ்பி ஆபீஸ்ல இருக்கானா, கண்டிப்பா அந்த பென் டிரைவுக்காக தான் வந்திருப்பான். ஆலனுடைய நோக்கம் என்னன்னு தெரியணும்னா அந்த பென் டிரைவ்ல என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. டிவைஎஸ்பி ஹரன் கிட்ட முதல்ல இதுல உன் ரோல் என்னன்னு சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லைன்னு சொல்றாரு. ஹரன் அந்த பென் டிரைவ்ல இருக்கிற விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவேன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. டிவைஎஸ்பி அந்த பென் டிரைவ்ல எல்லா டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் இல்லாம நம்ம அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹரன், நீங்க ஆலிஷாவை நம்புறீங்க இல்லையா, ஆலிஷா ஆலனை நம்பினதுனால தான் இந்த கேஸ்ல நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. ஆலிஷாவுக்கு தெரிஞ்ச நகுலை வச்சு நம்ம டீகோட் பண்ணலான்னு சொல்றாரு. நகுலை போர்ட்டுக்கு வர சொல்லிட்டு ஹரனும் ஆலிஷாவும் அங்க கிளம்பி போறாங்க. ஆனா ஆலன் அவங்க காரை பின்னாடியே கார்ல துரத்திட்டு வந்து பயங்கரமா மோத ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹரன் ஆலிஷாவை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு, நான் 20 மினிட்ஸ்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், அப்படி வரலன்னா நீ நேரா டிவைஎஸ்பி கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புவாரு. ஆலன் தொடர்ந்து ஹரனுடைய காரை இடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல லாரி குறுக்க வர ஆலன் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல ஹரன் காரை எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஆலிஷா கிட்ட வராரு. அவருடைய உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கும். ஹரன் ஆலிஷாவை காரோட்ட சொல்லிட்டு நேரா போர்ட்டுக்கு போறாரு. அங்க டிவைஎஸ்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹரன் கார்ல இருந்து கன் எடுத்துட்டு இறங்கி நேரா டிவைஎஸ்பி கிட்ட போயிட்டு ஹார்ட் டிரைவ் எங்கன்னு கேட்டு அவரை ஷூட் பண்ணிடுவாரு. அப்புறம் அவர் கார்ல இருக்கிற ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஆலிஷா பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆலிஷாவுக்கு எங்க போறது, என்ன பண்றது, யாரு நம்புறதுன்னு எதுவுமே புரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கடைசியா டாக்டர் சுதர்ஷன் கிட்ட வராங்க. அந்த இடத்துக்கு நகுலும் வராரு. ஆலிஷா நகுல் கிட்ட, நீ போர்ட்டுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருக்கலான்னு சொல்ல, நகுல், நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்தேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆள் வந்து டிவைஎஸ்பியை ஷூட் பண்ணதை பார்த்ததும் என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, ஹரன் வேற இல்ல, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றாரு. ஆலிஷா என் கூட இருந்த ஆள் தான் ஹரன் சொல்ல, டாக்டர் உன் கூட இருந்த ஆள் ஹரன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹரன் கார்ல இருந்து இறங்கி வெளியே வராரு. ஆலனுடைய கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஹரன் என்னாச்சுன்னு பார்க்க போவாரு. அப்ப ஆலன் ஹரனை ஷூட் பண்ணிட்டு அவருடைய கோட்டை போட்டு அவருடைய காரை எடுத்துக்கிட்டு ஆலிஷா கிட்ட வருவாரு. ஆலிஷா அந்த கோட்டையும் காரையும் பார்த்துட்டு அது ஹரன் நம்புறாங்க. ஒன்ஸ் அவங்க மூளை ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சா அதுக்கு மேல அவங்களுக்கு டவுட் வராது. ஆலன் ஜோசப் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2018ல இந்தியன் கவர்மெண்ட் முக்கியமான கேஸுடைய விட்னஸை பாதுகாக்கிறதுக்காக விட்னஸ் ப்ரொடெக்ஷன் செல்ல ஆரம்பிச்சாங்க. விட்னஸுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு அவங்கள பாதுகாக்கிற ஆஃபீஸரா ஆலன் அப்பாயிண்ட் ஆனாரு. ஆனா அவர் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்த்தாரு. விட்னஸுடைய ஐடென்டிட்டியை குற்றவாளிகளுக்கு ரிவீல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பிடுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாரு. பெங்களூர்ல லிக்கர் பிசினஸ் பண்ற சின்னப்பா பண்ண ஸ்கேமர் தேவராஜ்ங்கிற ஜேர்னலிஸ்ட் வெளியே கொண்டு வந்தாரு. அதனால சின்னப்பா தேவராஜை கொலை பண்ணிடுவாரு. அந்த கொலையை தேவராஜுடைய வைஃப் பார்த்துடுவாங்க. அந்த கேஸோட விட்னஸ் ஆன தேவராஜுடைய வைஃப் சித்ரமாலை பாதுகாக்கிற பொறுப்பை ஆலனுக்கு ஒப்படைப்பாங்க. ஆனா ஆலன் ஜோசப் சின்னப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு சித்ரமாலுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடுவாரு. சின்னப்பா சித்ரமாலை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சித்ரமாலுடைய ஐடென்டிட்டியை மாத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆலனையும் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. அடுத்த சீன்ல ஆலன் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கவரை வச்சுட்டு வரதை காட்டுறாங்க. ஸ்கூல்ல இருந்து வர அந்த வீட்டு பையன் அந்த கவரை எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற பென் டிரைவை எடுத்து டிவியில கனெக்ட் பண்ணி பார்ப்பான். அதுல அந்த பையனுடைய அக்காவை ஒருத்தன் சீரழிக்கிற வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆலன் ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆலன் சித்ரமால் கொச்சின்ல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரு. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் செல் புரோட்டோகால் பிரகாரம் விட்னஸ் ஹியரிங்க்கு நேஷனல் ஏர்லைன்ஸ்ல தான் கூட்டிட்டு போகணும். ஹியரிங் நடக்கிற அன்னைக்கு கொச்சின்ல இருந்து பெங்களூருக்கு ஒரே ஒரு நேஷனல் ஏர்லைன் தான் இருக்கு. கண்டிப்பா ஆலன் டைரக்டா வர மாட்டாரு. யாராவது ஒரு ரேண்டமா ஆளதான் கொலையாளியா செட் பண்ணுவாருன்னு ஹரன் சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் சுதர்ஷன் கிட்ட நீங்க போய் ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்ல இருங்கன்னு சொல்லிட்டு ஹரன் எங்கேயோ கிளம்பி போவாரு. இப்ப ஆலன் நீரஜா கிட்ட அமர் ஃபெலிக்ஸ் அவங்கள சீரழிச்ச டேட்டை சொல்லிட்டு அன்னைக்கு சக்கினாவை தான் தூக்க சொன்னேன், உன்னுடைய அன்லைக் உன்னையும் சேர்த்து அவன் தூக்கிட்டான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டிட்டு நான் இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா இந்த வீடியோவை எல்லா சைட்லயும் அப்லோட் பண்ணுவேன்னு வேற பிளாக்மெயில் பண்ணுவாரு. நீரஜா தைரியமா ஆலனை ஃபேஸ் பண்ணி ஏன் அண்ணன் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை கேட்டு ஆலன் சிரிக்கிறாரு.
அதே சமயம் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிற டாக்டர் சுதர்ஷனை தமிழ்நாடு போலீஸ் வழிமறிச்சிட்டு கூட்டிட்டு போய் பேசுறாங்க. ஆலன் இந்த கேஸுக்குள்ள வராத வரைக்கும் இது ஒரு ஓப்பன் ஷட் கேஸா முடிய வேண்டியது. ஆலனை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவனால தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாது. அவனுடைய கேஸும் ஹியரிங்க்கு வருது. எங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஹரன் சங்கருடைய பங்கு இதுல என்ன? அவர் உண்மையிலே யாருன்னு கேக்குறாரு. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஹரன் சங்கர் ஒரு காமன் சிவிலியன் கிடையாது, ஸ்கை மார்ஷல். ஒருமுறை இந்தியாவுடைய ஃபிளைட் ஹைஜாக் ஆன பிறகு ஒவ்வொரு ஃபிளைட்லயும் பேசஞ்சருடைய பாதுகாப்புக்காக ஒரு ஸ்கை மார்ஷல் இருப்பாங்க. அவங்க ஒரு காமன் பேசஞ்சர் மாதிரி தான் ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹரன் ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஹெல்ப்போட சித்ரமால் போற ஃபிளைட்டை கம்ப்ளீட்டா அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. கேபின் க்ரூ தீபக் கிட்டையும் இன்னும் 15 மினிட்ஸ்ல இந்த ஃபிளைட்ல ஒரு கொலையாளி ஏற போறான்னு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகுது. அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா ஹரன் நக்குல் கூட கால்ல கனெக்ட் ஆயிருப்பாரு. ஆலன் சித்ரமாலை கொலை பண்ண 2 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் பெங்களூர் ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஸ்டாஃபா வேலை பார்க்குற அன்சாரி. அவர் தான் அமர் ஃபெலிக்ஸை கொலை பண்றதுக்கு ஹரன் கூட போயிருப்பாரு. கண்டிப்பா அன்சாரி அதுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. அதனால கொலை பண்ண ஏற்பாடு பண்ண இன்னொரு ஆள் ஃபிளைட்ல தான் இருக்கணும். அன்னைக்கு ஹரன் போய் அமர் ஃபெலிக்ஸை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆள் அமர் ஃபெலிக்ஸை பார்க்க வந்திருக்காரு. அந்த ஆளை அலிஷா பார்த்திருக்காங்க. அதனால ஹரன் பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோவை நக்கிலுக்கு அனுப்பி கொடுத்துட்டு அந்த ஆள் பேசஞ்சர் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு ஆலிஷாவை செக் பண்ண சொல்றாரு. ஆனா ஆலிஷாவால எதையுமே ரீகலெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்லோவா ஒவ்வொரு போட்டோவையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நகுல் ஹரனுக்கு ஃபோன் பண்ணி இது ரொம்ப டைம் எடுக்கும், ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறாரு. உடனே ஹரன் தீபக்கோட ஹெல்ப்போட சித்ரமால் உட்காந்துட்டு இருக்கிற சீட் சரியில்லை, லைஃப் சப்போர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் சித்ரமால் கிட்ட உண்மையான சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸும் பண்றாரு. ஹரனுக்கு ஒரு பேக்கப் பிளானும் இருக்கு. அந்த பேக்கப் பிளான் வேற யாரும் இல்லை, சித்ரமால் யாருக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாங்களோ அந்த சின்னப்பா தான். அவரும் அந்த ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹரன் சின்னப்பா கிட்ட போய் பேசுறாரு. சித்ரமாலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க உயிரோட போக மாட்டீங்கன்னு மிரட்டுவாரு. சின்னப்பா நான் ஆரம்பத்துல சித்ரமாலை கொலை பண்ண ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனா ஆலன் எப்ப இதுக்குள்ள வந்தானோ நான் விலகிட்டேன். ஏன்னா அவன் செக்ஸ் வீடியோவை வச்சு ஆளுங்களை பிளாக்மெயில் பண்ணணும்னு சொன்னா அது என்னுடைய ஸ்டைல் கிடையாதுன்னு சொல்றாரு. சின்னப்பா கொலை பண்ண சொல்லேனா எதுக்காக ஆலன் சித்ரமாலை கொலை பண்ண ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஹரனுக்கு ஃபோன் பண்ணி 6 பேசஞ்சர் ஒரே ஐடியில இருந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஹரன் அந்த 6 பேருடைய போட்டோவையும் நக்கிலுக்கு அனுப்பி கொடுத்துட்டு ஃபேக்ட் செக் பண்ண சொல்றாரு. அந்த 6 பேரும் ஃபேக் ஐடியில தான் டிராவல் பண்றாங்க. ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த 6 பேரும் வெவ்வேறு கேஸுடைய விட்னஸ்ன்னு தெரிய வருது. அலிஷா பேசஞ்சர் லிஸ்ட்டை நல்லா செக் பண்றாங்க. ஆனா அவங்க தேடிட்டு இருக்கிற ஆள் அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆலிஷா அந்த ஆளுடைய ஃபேஸ்ல ஒரு ஸ்கேர் இருக்கும்னு சொல்றாங்க. ஹரன் நகுல் கிட்ட இன்னொரு ரேப் விக்டமான நித்யாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்றாரு. நித்யாவுடைய அப்பா ஏர்போர்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஃபேஸ்ல அந்த ஸ்கேரும் இருக்கும். அவர் வீட்டுக்கு தான் ஆலன் வீடியோ அனுப்பி பிளாக்மெயில் பண்றது. அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ற 6 விட்னஸும் ஆலனுக்கு எதிராக சாட்சி சொல்ல தான் போறாங்க. நித்யாவுடைய அப்பா ஏர் டிராவல் கண்ட்ரோல் ஆபீசர். அவரை வச்சு 2 ஃபிளைட்டை கிராஷ் பண்ண வச்சு அத்தனை விட்னஸையும் கொல்றது தான் ஆலனுடைய பிளான். ஆனா அவர் அதை பண்றதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு ஃபிளைட்டையும் சேஃபா லேண்ட் பண்ண வச்சிடுவாங்க. ஆலன் ஹரனுடைய சிஸ்டர் ஹெல்ப்போட தப்பிச்சிடுவாரு. சிஸ்டர் சேஃபா தான் இருப்பாங்க. ஆலன் மிஸ்ஸிங்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஆலன் ஒரு கார்டியாக் சர்ஜனுடைய பாடியை எடுத்துட்டு போற மகங்கிற ஃபேக் ஐடியோட ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹரன் அந்த ஃபிளைட்டுக்கு வந்து அவரை அடிச்சு போட்டு ஷூட் பண்ணி கொன்னுடுவாரு. அடுத்த சீன்ல ஆலிஷா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் அவங்களுடைய டிஸார்டர் சீக்கிரமே குணமாயிடும்னு அவங்க சொல்றதையும் காட்டுறாங்க. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.